friends, welcome to Tanuvira channel. இன்னைக்கு நம்ம green color சட்னி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது தேங்காய், கல்லுப்பு, புளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இதெல்லாம் நம்ம ஜார்ல போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜார்ல போட்டு அரைச்சிக்குவோம். இது மல்லித்தலை நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் இது நம்ம குக் பண்ணாம அரைக்கிறதுனால இது நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா சரி பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டொமக்குக்கும் இது ரொம்ப நல்லது. நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நம்ம இது ஜார்ல போட்டாச்சு. இப்ப மூடிய வச்சு மூடி அதுக்கப்புறம் அரைச்சிக்க போறோம். ஸோ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இதை நம்ம இந்த பவுல்ல போட்டுக்க போறோம். இப்ப கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, நான் கிரீன் சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சூப்பரா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி. இப்ப நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆச்சு. நம்ம சட்னியில கொட்டிடுவோம். ஓகே காய்ஸ், இப்ப சட்னி ரெடி ஆச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்த போறோம். இப்ப நான் கிறிஸ்பியான தோசை ஊத்த போறேன். நான் பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளோட ஜட்ஜ். ஓகே, தோசை இப்ப நல்லா ஈஸியா வந்துருச்சு தோசை. ஃபர்ஸ்ட் தோசை இப்ப எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ரொம்ப கிறிஸ்பியாவும் அதுக்கப்புறம் சூப்பராவும் இருக்கு. சட்னி தான் சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.